கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய பாடம் அதுதான். கடவுள் நல்லவர். இன்னைக்கு நாம் காண்கிற எல்லா தீமைகள், பிரச்சனைகள்லாம் கடவுள் உண்டாக்குனதில்லை. நாம் அனுபவிக்கிற காரியங்கள் கூட, கஷ்டங்கள் கூட கடவுள் அதுக்கு ஆத்தர் கிடையாது. அவர் உண்டாக்குனதில்லை. அதெல்லாம் மனுஷனால் உண்டானது. பிசாசு மனுஷனுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சு பாவத்தின் மூலமாக பிரவேசித்து இதெல்லாம் நடக்குது. சரியா வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். முதல் அதிகாரத்திலேயே வேதத்தில் சொல்லப்படுகிற மறுபடியும் சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒன்று என்னென்னா, நல்லது. எல்லாத்தையும் சிருஷ்டித்து ஒன்னொன்னையும் நல்லது 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 என்று கண்டார். அப்படி எதையாவது கெட்டதுன்னு கண்டாரா? கிடையாது. எல்லாத்தையும் நல்லது என்று கண்டார். எல்லாத்தையும் கடைசியில் சிரித்து முடித்து விட்டு பார்க்குறாரு, சொல்கிறாரு மிகவும் நல்லது, வெரி குட் அப்படிங்கிற. அப்போ கர்த்தர் வெறும் குட்டையும் வெரி குட்டையும் தான் உண்டாக்குறார். பேட் எதையுமே உண்டாக்குது. இன்றைக்கி ஏதாவது பேட் அனுபவிச்சுருந்தோன்னா, கெட்டது அனுபவிச்சுட்டு கடவுள் உண்டாக்குனதில்லை. அதுக்கப்புறம் வந்தது மனுஷன் பாவம் செஞ்சு பிசாசுக்கு கதவை திறந்து விட்டதுனால எல்லா அழிவின் சக்தியில் இன்றைக்கி வேலை செய்யுது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நன்மைகளை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அதை நாம் எண்ணி பார்க்கிறோம்.